ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். வாசி மேலையில் சிரசுக்குள்ளே வாசி போகிற வரையிலுமே நம்ம என்ன பண்ணால் கதி எடுத்து தான் ஆகணும். ஒரு அரை மணி நேரம் இல்லை குறைஞ்சப்போ ஒரு 1/4 மணி நேரம் அரை மணி நேரம் கதி எடுக்கணும். கதி எடுத்த பின்னாடி தான் நிஷ்டைக்குள்ளே போகும். 8வது தவத்துக்குள்ளே போகலாம், நிஷ்டைக்குள்ளே போகலாம். அதுக்கு 5 வருஷம் ஆகும். ஏற்கனவே சொன்னதான் பிரணான் ஒடுங்கிறதுக்கு 5 ஆண்டு ஆகிடும். உலகத்தில் எந்த குருவும் தேவையில்லை, யாருக்கிட்டையும் கற்றுக்க தேவையில்லை, சும்மா உட்காந்தா குரு. 5 வருஷம் உட்காரணும். இரவு பகல் காலை 2 மணி நேரம், மாலை 1 மணி நேரம், மொத்தம் 3 மணி நேரம் நிலைக்கு செலவு பண்ணி சும்மா உட்காந்துருக்கணும். யாருமே தேவையில்லை உலகத்தில். உட்கார்றதுல தான் இருக்குது, உட்காந்து பழகிறதுல இருக்குது. உட்காந்தா அப்படின்னா நடங்கும். அப்படி மனம் கடங்க அப்படியே ஓடுக்கணும். தானாகவே எல்லாம் இறைவன் பண்ணது இந்த மகா தந்திரம் தான். மகா தந்திரத்தை தான் இறைவன் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். அற்புதமான ஒரு யோக பேச்சில் அவர் உட்காந்துருக்கார். சும்மா இருப்பதே சொல்லணும். ஆனால் 2-3 மணி நேரம் கழித்து தான் மனம் அடங்கும். 3 மணி நேரம் ஆகிடும். 3 மணி நேரம் கழித்து தான் பிரணா நடக்கும். இப்போ மனம் அடங்கணுன்னே பிரணா நடக்கும். நம்மளால் 3 மணி நேரம் உட்கார முடியாதுங்கிறதால 1 மணி நேரம் தான். இப்போ 1 மணி நேரம் நிற்க பண்ணியிருக்குமா? இந்த 1 மணி நேரம் உட்காரத்துக்கு நம்ம என்னமோ எல்லாம் பண்ணோம். இதே என்ன 2 மணி நேரம் 3 மணி நேரம் யாரும் தேவையில்லை. தானாக பிரணான் உள்ளே போய் ஒடிஞ்சு மூச்சு அடங்கிடும். குருக்கிட்ட கற்றுட்ட பிரணானை மேலே ஏற்றி சுவாசத்தை மேலே ஏற்றி திரும்ப இறக்கி அது கற்றுக்கிட்ட பின்னாடி அதுலேருந்து அப்படியே நிஷ்டைக்குள்ளே டக்குன்னு போய்ட்டு. அது ஒரு ஷார்ட்கட்டு தான். 1 மணி நேரத்தில் எல்லா வேலையும் பார்த்துடலாம். ஆனால் அது 3 மணி நேரம் ஆனாலும் தான் ஆகும். ஆன பின்னாடி தான் கை கொடுக்கும். அப்போ ஒரு குருவை பார்க்கும்போது இந்த விஷயத்தை ஈஸியாக கற்று செய்கிறது நல்லது. கதி எடுத்து திரும்ப கதி எடுக்காமல் பிரணான் விடுங்கிறது தான் பெரிய பயிற்சி. தானே தானாகவே குருக்கிட்ட அந்த விஷயத்தை மட்டும் காதடி செய்தியே கேட்டுக்கிறோம். கம்முன்னு உட்காரு. 3 மணி நேரம் அவனை உட்கார விடுமா? உன் மனம் விடாது. உள்ளே தான் ஒருத்தன் உண்டி இருக்கானே, கர்மா சைத்தான். அவன் உள்ளேயே தான் இருக்கிறான். அவனை வேறு இருக்காத வரைக்கும் அந்த உலகத்தில் நம்ம எதையுமே அடைய முடியாது. அவனை தான் வேறு இருக்கணும். முதல் எல்லா உடம்புக்குள்ளேயும் நல்ல வினையில் ஒரு தீவினையும் மறைந்து இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா ஸ்வரூபம் இருக்கக்கூடிய சலிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திருடம் உள்ள ஒண்டி இருக்கிறான். நமக்குள்ளேயே தான் இருக்கான். அவன் நமக்குள்ளேயே தான் இருக்கிறான். வேறு எங்கேயும் அவளை வெளியே போக மாட்டான். உன்னை கடைசி காலம் யமங்கிட்ட பிடிச்சி கொடுக்குறவரெல்லாம் அவன் உள்ளத்தான் இருக்கிறான். அவன் தான் சலிப்புகளையும் ஆசா பாசங்களையும் உற்பத்தி பண்ணி விடுவேன். அவன் சைத்தான்னு வச்சுருக்கான். நான் பேர் ஒன்று சைத்தான். ஒரு நம்ம கண்ணுக்கே புலப்படாத எண்ணத்துக்கு அப்பால் படாது. நம்ம எண்ணம் ஒன்று நினச்சோமா அவன் ஒன்று அப்பால் நமக்கு எதிர்வினையாக செய்வான் உள்ளேயே. இப்போ இன்றைக்கி தூங்கலாம். தான் முன்னே சொன்னதான். இன்றைக்கி ஒரு அரை மணி நேரத்தில் இந்த 4 மணிக்கு எந்திரிக்கலான்னா சரி இன்னும் ஒரு அரை மணி நேரம் தூங்கலான்னு நம்ம மனசை சொல்ல வைக்கிறவன் அவன் தான். அவன் ஒருத்தன் உள்ள ஒண்டியே இருக்கிறான். எல்லா பொருளுக்கும் அகப்பட்டவன். எல்லா பொருளுடைய பாசத்துக்கும் எல்லாத்துக்கும் அவன் தான் முன்னே அவன் தான் வருவான். நம்மளை சீரழிக்கிறதுக்கு முன்னே நமக்குள்ளே ஒருத்தனை இறைவன் அனுப்பி வச்சுருக்காங்கிறத எல்லாரும் மறந்துடாதீங்க. உலகத்தில் பெரிய தந்திரம் அது சலிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதான் கர்மான்னு சொல்கிறது. கர்மானா என்ன? உள்ளே இருக்க உத்தமனை காணாமல் உள்ளே இருக்க அந்த கர்ம வினங்கிறக்கூடிய நம்ம எண்ணத்துக்கு எதிர்மறையான செயலை ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு எண்ணமும் உள்ளே இருக்குதுங்க. உள்ளத்தில் 2 விதமான எண்ணலைகள் உருவாக்கும். ஒன்று பாசிட்டிவ் எனர்ஜி, ஒன்று நெகட்டிவ் எனர்ஜி. இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஒரு எதிர்மறையான எண்ணத்தை உருவாக்குறது தான் கர்மா. கர்மா என்றால் என்ன? உள்ளுக்குள்ளேயே உத்தமம் குடியிருக்கிறத பார்க்காம உள்ளுக்குள்ளே சைத்தான் அவனையும் வேலை பார்க்குறது. நம்மளோட சேர்ந்துக்கிட்டு பிறப்பின் நோக்கத்துக்கு பயணம் பண்ணாமல் எதிர் வழியில் பயணம் பண்ணாது. நான் பிறப்புக்கு நோக்கத்துக்கு பயன்படுத்தாமல் ஐயா சொல்கிறார் எதிர்வினையை எண்ணத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு வினை தாங்க கர்மா. வேறு எதுவுமே இல்லை. தான் கர்ம வினை. உள்ள 2 பேர் இருக்காங்க. உள்ள ஒருத்தர் நல்லவர், ஒருத்தர் கெட்டவர். கெட்டவர் கர்ம வினையில் வரார். நல்லவர் வினைக்கு அகப்படாமே நிற்கிறார். நல்லவர் எல்லா நல்ல செயல்களையும் செய்கிறதுக்கு நம்ம கூட இருப்பார். கெட்டவர் எல்லா கெட்ட செயல்களும் செய்கிறதுக்கு உள்ளே இருக்கார். அவரும் உள்ளேருந்து வெளியே இருப்பார். கடைசியாக கெட்டவரால் இயங்க முடியாது, நல்லவரை வச்சே இயக்குவார். இதுதாங்க ரகசியமே. கெட்டவரால் நெட்டாக நம்மளை பயணம் பண்ண முடியாது. நெட்டாக நம்மகிட்ட வர முடியாது. இல்லை, நல்லவருக்கு தான் மனங்கிற சப்ஜெக்ட் இருக்குது. கெட்டவருக்கு மனங்கிற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஆற்றல் தான் இருக்குது. எதிர்வினையான எண்ணத்தை
உருவாக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. நல்லதை தான் செய்வோம். ஆன்மாவில் யாருக்கும் பிறருக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது, நம்ம நேர்மையாக தான் இருக்கணும், அறத்தோடு தான் வாழணும் அப்படின்னு நம்ம இந்த பொருள்கள்லாம் ஆசைப்படக்கூடாது நம்ம அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற இந்த கர்ம வினை நமக்கு கெடுதலை உருவாக்கக்கூடிய எண்ணம் அந்த நல்லவங்க மூலியமாகவே வெளிப்படும். நல்லது கெட்டது அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம செய்கிற செயல் நல்ல செயலாக இருந்தால் அது நல்லது. நம்ம நல்லதையே செஞ்சிட்ருக்கோம். அவர் நல்லவருங்க. நல்லவருங்கிறதுக்கு என்ன லட்சணம்? அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காம நல்லதையே செய்கிறவங்களுக்கு பேர் நல்லவங்க. அடுத்தவங்களுக்கு துன்பத்தையே கொடுத்து துன்பத்தையே செய்கிறவங்க கெட்டவங்க. இவ்வளோ தானே கான்செப்டு. அவர் கொஞ்சம் நல்லவர் தான். ஆனால் அப்பப்போ ஏதாவது ஒன்று சொல்லிடுவார். கரெக்டாக அப்பப்போ ஏதாவது சொல்லிடுறாரு. அப்பப்போ ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு கெட்டதை செய்கிறாருன்னா நல்லவர் ரூபத்தில் தான் அவர் நல்லவர்னு பேர் எடுத்த அந்த ஆன்மா திரும்பவும் கெட்டவராக உருவாக்கக்கூடிய எண்ணங்கள் உள்ளே இருக்க சைத்தான் மறைஞ்சிருக்குன்னு சொல்கிறல்ல நம்ம வினையில். அதான் கர்ம வினை. அந்த கர்ம வினை ரூபமாகவே இந்த நல்லவங்க கூடியது செயல்பட்டு அவங்க மூலியமே அது போயிடும். இதைத்தான் திருமூலர் உள்ளம் பெருங்கோயில்னார். உள்ளம் என்னது? ஆமாம், உத்தமம் குடியிருக்கான் உள்ளத்துள்ள. நல்ல எண்ணங்களை மட்டும்தான் நம்ம விதைச்சி வச்சுருக்கிறோம். நல்ல எண்ணத்தோடு தான் வாழ சொல்கிறோம். ஆனால் நமக்கு கெட்டது நம்மளை மீறி ஒரு விஷயத்தையும் உள்ளே வச்சுருக்கான். இறைவன் வச்சு எல்லாத்துக்கும் வச்சுருக்கான். அதனால தான் 100% அவங்க நல்லவங்களாகவும் இருக்க முடியாது, கெட்டவங்களாகவும் இருக்க முடியாது. அவங்க கெட்டவங்களாகவே இருக்க முடியாது. கெட்டதையும் செய்ய மாட்டான். ரொம்ப கொடுங்கோல் பண்ணுறவங்க கெட்டவங்கிட்ட பாருங்கள் நல்ல குணமும் இருக்கும். சில கேட்டால் தந்துடுவான். நிறைய நல்ல விஷயமும். அப்போ எது ஜெயிக்குது? கெட்டவனை நல்லவனை ஆக்கிறதும் நல்லவனை கெட்டவனை ஆக்கிறதும் நம்ம எண்ணங்களுடைய செயல்பாடுகள் தான் மூல பரம்பொருளாகும். அதுக்குள்ளே நம்ம ஒருத்தன் ஒண்டி இருக்காங்கிறத உணராமல், உத்தமம் உள்ளே இருக்காங்கிறத உணராமல், இறைவன் தான் நம்ம உள்ளத்தில் குடியிருக்கான், நீக்கமர எங்கும் நிறைஞ்சிருக்கான் இறைவன். இப்போ நம்மளை ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். தினம் தினம் நம்மளை பார்க்குறாரா, தினம் நம்மளெல்லாம் பார்க்குறாரா இந்த சாமி அப்படின்னு ரொம்ப கவனமாக நம்மளை வாட்ச் பண்ணக்கூடியவர் இறைவன் தான். ஆனால் அவரை நம்ம திரும்பி கூட பார்க்குறது. நம்ம ஆன்மாவை என்னைக்கே நேசிச்சிருக்கிறோமா? நம்ம நல்ல செயலை செய்கிறோம், நம்ம நல்லா இருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நமக்கு ஒரு நன்றி சொல்கிறோமா? அவங்க கூட நம்ம பழகிறோமா? அவங்கக்குள்ளே பேசுகிறோமா? அவங்க யார் அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்கோமா? அவங்கள நம்ம எப்பயுமே மதித்ததே உள்ளுக்குள்ளே ஒரு எதிர்வினையான செயலை உற்பத்தி பண்ணக்கூடிய ஆன்மாக்குள்ளேயே அவங்களும் இருக்காங்க. 2 பேருமே இருக்காங்க, நல்லவங்க கெட்டவங்க. அவங்க தான் அதுக்கெல்லாம் மூல பரம்பொருள் ஆகிறாங்க. கர்ம வினை கெட்டதை செயல். அவங்க தனியாக செயல்பட முடியாது, அவங்களுக்கு ஒரு ஆள் வேணும். அதான் நம்ம நல்லவங்க மூலியமாகவே அவங்கள செய்ய வைக்கிறது. இவர் நல்லவர் தாங்க, ஆனால் அப்பப்போ கொஞ்சம் தப்பு பண்ணுவாருங்க. எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா தப்பு பண்ணிவிடுவார். அடுத்த பொருளை தூக்கிட்டு வந்து இது எனக்கு வேணும்னு கொஞ்சம் ஆசைப்படுவாருங்க. ஏண்டா அது அவனுதுரா, இல்லை இருக்கட்டும், அது கொஞ்சம் எனக்கு வேணும், இப்போல்லாம் தர முடியாது அவனுக்கு. ஏண்டா அது அவன் பொருளுடா, அவன் அதை வச்சுருக்கட்டும்டா. அது இப்போ எனக்கு கொஞ்சம் நாளைக்கு வேணும். என்னத்துக்கு நீ ஆசைப்படுற போகிற? பொண்ணுக்கும் பொருளுக்கும் தான் ஆசைப்பட போகிற. இந்த உலகத்தில் இந்த 2க்கும் ஆசைப்படாத மனுஷன் இல்லை. அவன் 2 சிஃப்பையும் உள்ளே வச்சு தான் எழுதியிருக்கான். உள்ளே ஒரு சிஃப் வச்சுருக்கிறான், யாருக்கும் தெரியாது. உலகத்திலேயே இறைவன் படைப்பிலேயே கரு உருவாகும் போதே கரு உருவாகும் போதே ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு மெமரி சிஃப், நமக்கு அந்த மெமரி இருக்கும். அந்த மெமரியை வச்சு தான் இறைவன் படைச்சிருக்கான் ஒவ்வொரு அணுவிலையும். அவன் அந்த ஒன்றை மட்டும் எடுத்திருந்தான்னு வச்சுக்கோ, ஒரு சிஃப்பை உருவிட்டான்னு வச்சுக்கோ, அவன் இயற்கையாகவே ஒளியாகவே பிறப்பான். எதை பிறப்பான்? ஒளியாகவே பிறந்துருவாங்க. கர்ம வினை, அதை தான் அந்த கெட்டதுன்னு சொல்கிறோம் பார்த்தியா, கர்மா அந்த கர்மாவை அவன் எடுத்திருந்தான்னு வச்சுக்கோ, கெட்ட எண்ணங்களையும் கெட்ட செயலையும் நம்ம எடுத்திருந்தா எல்லாருமே முக்தி ஞானத்துக்குள்ளே போயிடும். பொய்யே சொல்லாது. என்ன பண்ணுவேன்? அது எதாவது தப்பு பண்ணுமா? 3 வயசு குழந்தை ஏதாவது தப்பு பண்ண போகுதா? எல்லாருமே 3 வயசு குழந்தையாக இருந்தால் அது எப்படி இருக்கும்? இந்த உலக இயக்கம் நடக்காதுன்னு தான் இறைவன் அந்த கர்மாவை உள்ளே வச்சு, நீங்கள் சொல்கிற அந்த கர்ம வினை இன்னைக்கு கர்ம வினைக்கு தான் கொடுக்குறோம். அப்போ நம்ம எண்ணத்தை தான் வேறு இருக்கணும். அந்த மெமரியில் அதை போட்டு வச்சுருக்கோம். அதனால தான் நம்ம அதை தேடி போகிறோம். பணத்தையும் பெண்ணையும் தேடி இது கிடைச்சா வேணான்னு சொல்கிற மனுஷனே கிடையாது. ஓசா கிடைச்சா, நல்லா புரிஞ்சுக்குங்க. எப்படி கிடைச்சா? ஓசா சும்மா, அதான் நம்ம சும்மா கிடைச்சா தானே கர்ம வினை ஸ்டார்ட் ஆகும். அதான் சொல்கிறேன், இது அவனுதுரான்னா அவன் கேட்க மாட்டான். இது அவனுதுரா, இது அவன் பேனாடா பென்சில்ரா அவன் குழந்தை பாருங்க, சின்ன வயசுலேருந்து தூக்கும். எங்கே ஆரம்பிக்குது? ஸ்கூலில் கிளாஸ்லேயே ஆரம்பிச்சுக்கும் கர்ம வினை. அந்த பென்சில் அவன் பார், சார் பென்சிலை எடுத்துக்கிட்டான் சார், பேனாவை எடுத்துக்கிட்டான் சார் இவன் சாக் பீஸ் என் பென்சிலை இருக்குதா?
அங்கேயே என்ன ஆகுது, அந்த எண்ணத்துக்குள்ளேயே ஒரு எண்ணம் உருவாகி ட்ரையல் எடுக்குது, அங்கே பயிற்சி எடுத்துக்குது. என்ன எடுத்துக்குது? ட்ரையல் கொடுக்குறாங்கல்ல, இந்த படம் இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, விளையும் பெயர். வெளியே வந்த உடனே அது பேனாவில் ஆரம்பிக்கும் சார், நல்லா பார்த்துக்குங்க. எல்லாத்துக்கும் இதில் ஆரம்பிக்கும், பேனாவில் ஆரம்பிக்கும், பென்சிலில் ஆரம்பிக்கும். குழந்தையாக இருக்கும்போது கர்ம வினை நமக்கு எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அதான் அந்த தீய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய கர்மம். ரயில் எடுத்து அப்புறம் பெருசாக ஆவாவ அப்படியே கள்ளம் அப்படியே உள்ள கர்ம வினை அவங்களை அப்படியே நல்வினையே சூழ ஆரம்பிக்கும். கர்ம வினை தெரிஞ்சுக்குங்க, அதையே புயல் மாதிரி கொண்டு போயிடும். அப்போ எதுக்கு பலம் அதிகம் இருக்குது? கெடுதல்களுக்கு தான் பலம். பூமியில் கெட்ட சக்திகளுக்கும் கெடுதல்கள் தான் அதிகமான பலன் தரும், முயற்சி தரும். அதுக்கு தான் எண்ணங்கள் தேடி தேடி போவோம். நல்வினைக்கு அது நல்லதுக்கு ஏதாவது இருக்குதா? நல்லவன்னா உத்தமம் சும்மா தான் உட்காந்து கிடப்பான். அவன்கிட்ட என்னடா இருக்குது? டேய் அவன் நல்லவன், அவன் சும்மா போய் அவன் சும்மா இல்லைடா, அவன் என்ன இல்லை சும்மா இல்லை, அவன்கிட்ட போய் நான் ஒரு குருக்கிட்ட போய்டுவேன், தவம் பண்ணிவிடுவேன், நான் ஜெயிச்சிடுவேன். உலகத்தில் சத்தியமாக உங்களால் முடியாது, கஷ்டம். நீங்கள் தவத்துக்குள்ளே உள்ள உட்காரும் போதே ஒரு மாற்று எண்ணத்தை உற்பத்தி பண்ணி விடுவான். அது தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு உட்காரத்துக்கு சலிப்புகளை ஏற்படுத்தி விட்டுருவான். என்னத்தை ஏற்படுத்துவான்? சலிப்பு. அவன் தான் கர்ம வினை நம்மளை செய்ய விடாமல் பண்ணுவான். அப்போ நம்ம செயலாகும் போது தான் நம்ம பொண்டாட்டி ஏதோ கூப்பிடுவோம், பிள்ளை ஏதோ கூப்பிடுவோம், ஒரு வேலை வரும், வெளிப்புறமும் நமக்கு தொந்தரவு தரும். இதெல்லாம் மீறுறோம். நீ சொல்லலாம் கேட்க மாட்டேன், நான் செய்ய போகிறேன். எல்லாம் புறப்பொருளுக்கு போடுற வேஷம், புறப்பொருளுக்கு போடுற நாடகம். புறப்பொருள் இந்த அன்னிசை அழியக்கூடிய எல்லா பொருள்களும் ஆக்கமும் அழிப்பும் ரெண்டும் வச்சுருக்கும். அது அழியக்கூடிய பொருள் எல்லாம் உருவாக்கும். ஒரு நெல் அழியுது, உருவாகும். ஒரு மரம் உருவாகுது, அழிஞ்சு போயிடும். அழிகிற பொருளோட சங்கமிக்கிறது உலகியல். அழியாத பரம்பொருளோட சங்கமிக்கிறது மட்டும்தான் இறைவன். அது அழியாது. அப்படிப்பட்ட அழியாத புறப்பொருளோட நம்ம சங்கமிக்கிறப்ப மட்டும்தான் இறைவனோட நம்ம ஒன்றா இருக்கணும்.